எல்லோரும் வாருங்கள். இந்த வைஷ்ணவிசம்தான் என்ன இனிக்கிறது. நம்ம முன்னாடி செய்த வீடியோவில் ஆழ்வார்கள் எத்தனை பேர்கள், அவர்கள் அவதாரத்தின் மகிமைகள் என்ன என்றெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பார்த்து புரிந்து கொண்டோம். வாங்கள், இந்த ஆழ்வார்களின் மகிமைதான் எத்தனை. பொய்கை ஆழ்வார் 12 ஆழ்வார்களின் முதல் ஆழ்வார் அவர். பொய்கை ஆழ்வார் யார் அவர்? இவருக்கு தாய் தந்தை யாரும் இல்லை, தானாக அவதாரம் செய்தவர். மகாவிஷ்ணு கிருபையால் நம்பெருமாள் நாராயணர் அவர்களை பொய்கை ஆழ்வார் என்று படைத்தார். யார் அவர்? நம்பெருமாள் நாராயணனின் பாஞ்சஜன்யம், அவருடைய அவதாரம்தான் பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வார்ன்றவர் யார்? பூதத்தாழ்வார் பெருமாளோட கதாபாணி என்போம், கதை. நான் நாராயணரே, உங்கள் பெருமைகளை உங்கள் பக்தருடன் நான் எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன் என்றார். அப்பொழுதுதான் பகவான் நம்பெருமாள் பூதத்தாழ்வாரை உருவாக்கினார். பெருமாளுடைய கதை. பேயாழ்வார் அவர் நம்பெருமாள் நாராயணனோட வாழ். பிறகு சக்கரத்தாழ்வார் வந்தார்கள். சதா சர்வகாலமும் உங்கள் கரங்களில் இருக்கிற பாக்கியம் கொண்டேன் நானும் எம்பெருமான் நாராயணரே, உங்கள் பெருமைகளை கோடானி கோடி பக்தர்களுக்கு இனிக்க சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அவர்களை சுயம்பகமாக அவதரித்தார்கள். அவர்தான் திருமலிசை ஆழ்வார். பிறகு நம்மாழ்வார். கருடாழ்வார் ஓடோடி வந்தார். பெருமானே, எனக்கும் ஆசை உள்ளது, உங்கள் பெருமையை எடுத்து பக்தர்களிடம் சொல்ல வேண்டும் என்று அவர்கள்தான் மதுரகவி ஆழ்வார் என்று அவதரித்தார்கள். கருடாழ்வார். பிறகு பெருமாள் தன் கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கும் அழகான ஆபரணம். நாராயணரே, சதா சர்வகாலமும் என்ன பாக்கியம் எனக்கு. உங்கள் கழுத்தில் நான் ஆபரணமாக இருந்து கொண்டு வருகிறேனே, எனக்கும் அந்த நல்பாக்கியத்தை அழியுங்களே. உங்களோட பெருமையை நான் பலவிதமாக எடுத்து கோடானி கோட பக்தர்களுக்கு இந்த இனிப்பை நான் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டதுடன் அவர்கள்தான் குலசேகர ஆழ்வார் என்று அவதரித்தாள். பிறகு மகாலட்சுமிக்கும் மிகவும் ஆசை வந்துவிட்டது. அவள் தன் பதியிடம் சென்று, நானும் உங்கள் புகழை பாட வேண்டும், உங்கள் பக்தன் தினந்தோறும் உங்கள் புகழை பாடுறதை என் காதில் கேட்க வேண்டும். இனிக்க இன்னும் இனிக்கும், அளவில்லாத இனிக்கும். என்னதது? நம்ம பெருமாள் நாராயணனின் புகழ்தான். ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் என்றது போதாது, பல கோடி ஜென்மம் எடுத்தாலும் அவர் புகழுக்கு ஒரு அந்தமே கிடையாது. அவள்தான் பூதேவி ஆண்டாளா ஜனித்து பெருமாள் புகழை பக்த கோடிகளுக்கு எடுத்து விளக்கிறார். இது ஆண்டாளாக அவதரிக்கிறார். தொண்டரடி பொடி. யார் இவர்கள்? வானமாமலையில் இவரும் ஒரு ஆழ்வார் தானே. மகாவிஷ்ணுவின் கழுத்தில் அணிந்து கொண்ட பூமாலை. எனக்கும் அந்த ஆசை உள்ளது. பெருமானே, ஸ்ரீ பெருமானே, உன் பாதத்தில் விழுந்து கேட்கிறேன், எனக்கும் ஒரு வாய்ப்பு தாருங்கள்.
உங்கள் புகழை நானும் பாட வேண்டும் என்று ஆசையோடு கேட்டவுடன் அவர்களை ஒரு ஆழ்வார்காக அவதரித்தாள். பெருமாளின் நாமத்துக்கு திருநாமம் திருப்பான் ஆழ்வார் திருநாமம். என்ன மகிமை பெருமாளின் நாமத்துக்கு! ஆஹா, நினைக்கிற போதெல்லாம் இன்பம்தான், துக்கம் என்றது இருக்காது, சுகமும் சௌக்கியமும் தான். அந்த திருப்பானின் அவதாரம்தான் திருப்பான் என்று திருப்பான் ஆழ்வார் அவதரித்தார் என மன்னியுங்கள். பிறகு திருமங்கை ஆழ்வார். யார் இவர்? ஸ்ரீராமச்சந்திரர், ஸ்ரீராமரோட பாணம்தான் திருமங்கை ஆழ்வார் என்று அவதரித்து, இப்படி பல ஆழ்வார்கள் அவதரித்து நம்பெருமான் நாராயணனின் மகிமைகளை எடுத்து சொல்கிறார்கள் பக்தர்களிடம். அதுதான் நம்பு 4000 திவ்ய பிரபந்தங்கள் இனிக்க இனிக்க இன்னும் இனிக்கும். ஆஹா, எத்தனை ஆனந்தம்! பிரபந்தம் தினம்தோறும் நம்போ வைஷ்ணவ கோவிலில் பிரபந்தத்தை பாடுவார்கள் விஷ்ணு பக்தர்கள் ஒன்றா சேர்ந்து. நீங்கள் காலையில் அல்ல மாலையில், ஏன் நம்ம பார்த்தசாரதி, என்னோட மிக பிரியமான கோவில் ஸ்ரீ பார்த்தசாரதி கோவிலில் சாயங்கால வேளையில் போய்தான் பாருங்களேன். விசேஷ நாள்களில் பிரபந்தத்தை பாடுவார்கள் விஷ்ணு பக்தர்கள். முதலில் இந்த பிரபந்தத்தை பக்தியுடன் பாடினவர்கள் பல்லவராஜா. சில புத்திசம் ஜெயினிசம்லேயும் இதுக மகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ராமாயணம், மகாபாரதம், ஆழ்வார்கள், வைஷ்ணவிசம், இது அழகே அழகு. இது வைஷ்ணவிசமின் மகிமையே மகிமை. 1, 2 என்று சொல்ல முடியாது, மகிமைகள் அதிகம். பெருமாளின் லீலைகள் தான் எத்தனை! பெருமாளின் லீலைகள் தான் எத்தனை! பாலலீலைகள், வாலிப லீலைகள், கோடானி கோடிய பக்தர்களை ரட்சித்து காக்கிறவர் நம்ம பெருமாள் நாராயணர். அவர் லீலையை நாள் முழுதும் ரசித்து கொண்டு இருக்கலாமே, இல்லையா? அப்படிதான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம் பாசுரங்கள் வந்தன. இன்றைக்கு கூட எந்த கோவிலில் சென்றாலும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு நம்ம நாராயணனின் பெருமைகளுக்கு அளவே இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு ஜனனம் 2 ஜனனம் என்று போராது, எத்தனை ஜனனம் எடுத்தாலும் பாடிக்கொண்டே இருக்கலாம். அதனால் இப்பொழுது இந்த வீடியோவை நான் இத்தோடு முடித்து கொள்ளப் போகிறேன். வர வீடியோகளில் பாசுரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கிருஷ்ணரின் ஒரு அசைவும் அழகு, ஒரு சொல்லும் அழகு, நடையும் அழகு, பேச்சும் அழகு, எல்லாம் அழகு. அழகென்றாலே ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அவர் மகிமைதான் எத்தனை, விளையாட்டு தான் எத்தனை, இன்பான கீர்த்தனைகள் எத்தனை. வாருங்கள், வர வீடியோகளில் நம்ம இன்னும் அதிகமான இன்பத்தை நோக்கி செல்லுவோம். இந்த வீடியோவை இதோடு நான் முடித்து கொள்ளப் போகிறேன். அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கட்டும்.